ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான 25 சென்டென்சஸ் நாம் டெய்லியும் குழந்தைங்கள்கிட்ட பேசக்கூடிய சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எழுந்திரு எழுந்திரு, தூங்கி எழுந்திரிச்சோன்னே சீக்கிரம் எழுந்திரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வேக்கப். எழுந்திருக்கு வேக்கப் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை சுத்தம் பண்ணு. அதை சுத்தம் பண்ணு. அங்கே பாரு தண்ணி கீழே கொட்டிருச்சு பாரு, அதை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு க்ளீன் இட். க்ளீன் இட் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை மீண்டும் செய். அதை மீண்டும் செய். இப்போது நீ பண்ண டான்ஸ் ஸ்டெப் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை நொக்க பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும்? ரிப்பீட் இட். ரிப்பீட் இட் அப்படின்னு சொல்லணுங்க. இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமாங்க டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதில் கூகுள் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியண்டட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த். குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியண்டட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த். இதாங்க கூகுளோட ஃபுல் ஃபார்ம், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொன்ன பிறகு திரும்ப சொல்லு. நான் சொன்னதுக்கப்புறம் திரும்ப அதையே சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏதாச்சும் ஸ்பெஷலாக? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஏதாச்சும் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்குறக்கு எனிதிங் ஸ்பெஷல். எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கணும். அதுவே ஸ்பெஷல்னால் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நத்திங் ஸ்பெஷல். நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் போகலாம். ரெடியாக இரு. ரெடியாக இரு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடியாக இரு, நானும் போய் கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெடியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரெடி. கெட் ரெடி அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட், உள்ளே வா, வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் இன். கம் இன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அமைதியாக இரு. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா, சத்தம் போடாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் குவைட். கீப் குவைட் அப்படின்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் சொன்னாங்க? அட நீ சொல்கிற கதை அழகாக இருக்கே, யார் அந்த கதையை சொன்னாங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கு என்ன சொல்லணும்? ஹூ செட். ஹூ செட். ஹூ செட் த ஸ்டோரி அப்படின்னு கேட்கணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒரு கடி கடிச்சுக்கோ. ஒரு கடி கடிச்சுக்கோ. ஒரு ஆப்பிள் குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அப்போ பரவாயில்ல ஒரே ஒரு கடி மட்டும் கடிச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு டேக் அ பைட். டேக் அ பைட் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு டம்ளரில் தண்ணியோ ஒரு பாலோ கொடுத்து ஒரு சிப் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அ சிப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், கருத்தில் கொள்ளாதே. இதுக்கு நெவர் மைண்ட். நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இப்போ குழந்தைங்களாம் ஒரு டாய்ஸ் வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களால ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியாமல் இருக்கும். அப்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மோட்டிவேட் பண்ணுவோம் இல்லையா, திரும்ப ட்ரை பண்ணிப்பார், கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ட்ரை அகெயின். ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அசையாமல் நில். ஆடாமல் அசையாமல் அப்படியே கொஞ்ச நேரம் நில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லணும். நகர வேண்டாம். நகர வேண்டாம். இதுக்கு டோன்ட் மூவ். டோன்ட் மூவ் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், இப்போதே. இப்போதே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னு சொல்லணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை எடுத்துக்கோ. அங்கே சாக்லேட் இருக்குது, அதை போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் இட். டேக் இட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், இந்த ஒன்று. இந்த ஒன்று அப்படிங்கிறதுக்கு திஸ் ஒன். திஸ் ஒன் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னு கெஸ் பண்ணி உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ.